நாட்டு மக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் எல்லை கருப்பசாமி பேர் விட்டு அந்த அழகர் மலை காணகத்தில் அழகருக்கு காவலாக அந்த அழகருக்கு பக்கபலமாக 18 அரக்கர்களை அழைத்து 18 படிகளாக அமர வைத்து தீர்த்தக்கரை ராக்கி தீர்த்தமாடி இந்த அழகருக்கு காவல் தெய்வமாக மதுரை தல்லாகுளத்தை நோக்கி சித்திரை பௌர்ணமி வைகையில இறங்க எப்படிலாம் வாரார் நம்ம ஊர் மந்தையிலே தர்ம முனீஸ்வரன் காவலாகவும் அந்த மாரியம்மன் காவலாகவும் இந்த சிங்கம்பட்டி மந்தையில் எப்படி இந்த கருப்பன் வாரார் என்று பார்வோமா? எல்லாம் விட்டு வாரானடா நம்ம கருப்பசாமி சிங்கம்பட்டியிலே என் தம்பி சின்ன கருப்பனை அழைக்க வேண்டும். நாங்கள் இருவரும் வேட்டைக்கு சென்று வேட்டையாடு வழக்கம். அந்த நார்த்தாமலை எல்லையில் ஒரு பெண் ஆபத்து என்று அழைத்திருக்கிறாள். அந்த பெண் அகப்பட்டவனை காப்பாற்ற வேண்டும். என் தம்பியை அழைக்க வேண்டும். தம்பி சின்ன கருப்பா, ஓடி வாருங்கள். நார்த்தாமலை எல்லையில் அண்ணா என்னை அழைத்த காரணம் என்ன? நார்த்தாமலை எல்லையில் நார்த்தாமலை எல்லை ஒரு பெண் ஆபத்து என்று அழைத்திருக்கிறாள். என்னவென்று தெரியவில்லை. அந்த பெண் அகப்பட்டவளை அப்படியா காப்பாற்ற வேண்டும்.
அண்ணா அண்ணா காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நான் வெள்ள முயலாகப்பட்டதும் வெள்ள மானாகப்பட்டதும் புதருக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படியா? காட்டுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் அண்ணா? அந்த காட்டை கலைக்க வேண்டும் என்றால் கருணாயை மின்ன விட வேண்டும். அப்படியா? செடியை கலைக்க வேண்டும் என்றால் சென்றாயை மின்ன விட வேண்டும். அப்படியா? ஏன்னா நம்ம சும்மா போய் அந்த மானாகப்பட்டையும் முயலாகப்பட்டையும் முடிக்க முடியாது. அதற்கு உள்ள ஆயுதங்களை எடுத்து செல்ல வேண்டும். அப்படியே ஆகட்டும். அருவா, வில்லு, அம்பு, கத்தி எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் அண்ணா. கூறுகிறேன், அனைத்தும் எடுத்து செல்வோம் அண்ணா. அண்ணா நான் வேட்டைக்கு போவோமாடா சின்ன கருப்பு, அடா வில்லம்பு கொண்டு வாடா தம்பி கருப்பு. வேட்டைக்கு போவோம் அண்ணா பெரிய கருப்பு, வேட்டைக்கு போவோமாடா சின்ன கருப்பு, அடா வில்லம்பு கொண்டு வாடா தம்பி கருப்பு. வேட்டைக்கு போவோம் அண்ணா பெரிய கருப்பு, வில்லம்பு எடுத்து வாடா சின்ன கருப்பு. வேட்டைக்கு போவோமாடா தம்பி கருப்பா, வாடா கருப்பா. வேட்டைக்கு உள்ள ஆயுதங்களை எடுத்து விட்டோம். செடியை கலைக்க வேண்டுமானால் சென்றாய முன்ன விட வேண்டும் அண்ணா. செடியை கலைக்க வேண்டும் தம்பி கருப்பு, அட சென்றாய முன்ன விடு தம்பி கருப்பு. செடியை கலைக்க வேண்டும் தம்பி கருப்பு, அட சென்றாய முன்ன விடு தம்பி கருப்பு. சென்றாயை விட்டு செடியை கலைத்து விட்டோம். காட்டை கலைக்க வேண்டுமென்றால் கருணாயை முன்ன விட வேண்டும். காட்டை கலைக்க வேண்டும் தம்பி கருப்பு, அட கருணாயை முன்ன விடு தம்பி கருப்பு. காட்டை கலைக்க வேண்டும் தம்பி கருப்பு, அட கருணாயை முன்ன விடு தம்பி கருப்பு. காட்டை கிளைத்தும் வெள்ள மானாகப்பட்ட வெள்ள முயலாகப்பட்டது ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அண்ணா அதற்கு என்ன செய்ய வேண்டும் அண்ணா? அந்த வெள்ள முயலாகப்பட்டதை அதற்கு எப்படி தாய் ஓடிக்கொண்டிருக்கிறது பாருமா? எப்படி ஓடிக்கொண்டு அண்ணா? ஓடுது 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 பாரு முயலு, அட முயலு, அட வேகமாக ஓடுது பாரு முயலு. அம்மா ஓடுது 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 பாரு முயலு. அம்மா முயலு ஓடுது 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 பாரு முயலு, அட முயலு, அட வேகமாக ஓடுது பாரு முயலு. அம்மா ஓடுது அம்மா ஓடுது 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 பாரு முயலு. அட தாவி தாவி ஓடுது பாரு முயலு, அட முயலு, அட தாவி தாவி ஓடுது பாரு முயலு. அண்ணா அண்ணா தம்பி வெள்ள முயலாகப்பட்டது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடிக்கொண்டு முயலை புதருக்குள் ஓடிவிட்டது. அண்ணா அந்த புதருக்குள் ஓடின முயலை அருவாளையும் அன்பாலையும் கத்தியாலையும் குத்தி இழுத்துடுவோமா? அண்ணா பொறுத்திருக்க வேண்டும் அண்ணா. அண்ணா உங்கள் கட்டளைப்படி அப்படியே செய்வோம் அண்ணா. தம்பி அண்ணா இந்த வெள்ள நல்ல குதிரை ஏறி இந்த புதருக்குள் இந்த வில்லா முகையாளப்பட்ட வெள்ள நல்ல குதிரை ஏறி கச்சா வரைஞ்சு கட்டி கருங்கச்சி சுங்கமிட்டு அந்த அழகருக்கு காவலாக நீங்கள் இருக்கிறீர்கள் அண்ணா. சித்தரை பவுனம் என்று அண்ணா மதுரை வைகை ஆற்றை நோக்கி கல்லாகுளத்தை நோக்கி
எப்படி வருதுன்னு பார்ப்போமா? அண்ணா, அந்த கொல்லிமலை காவக்காரனா இருக்கிறேன். அண்ணா, நீங்க எப்பொழுதும் ஆபத்தென்று கூப்பிட்டால் உங்கள் குரலுக்கு ஓடோடி வரும் அண்ணா, ஓடோடி வரும். மதுரை மதுரை மாநகரை விட்டு மதுரை மாநகரில் விட்டு அந்த தீர்த்த கடலாக்கு தீர்த்த மாடி மதுரை கல்லாகத்தை நோக்கி வாரா மதுரை மாநகர மாநகர எல்லை விட்டு வாரா வெள்ள முயலாகப்பட்டது இந்த புயல் ஓடிவிட்டது. அருவாளையும் கொத்தியாலை குத்தி இழுத்துடுவோமா? தம்பி, வெள்ள முயலுக்கு நம்ம குறி வச்சோம், உண்மைதான் அண்ணா. ஆனா வெள்ள முயல் தப்பித்து ஓடிவிட்டது அண்ணா. ஆனால் ரத்தக்கரை அருவாளை படிந்திருக்கு. ஆனா அந்த ரத்தக்கரை படிந்திருக்கும் போது திரும்பி பார்த்தால் சிலையாக தெரிகிறாள். அந்த தாயாகப்பட்டவர் ரத்தக்கரை ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆமண்ணா. ஆனா தாய் கோபம் கொண்டா என்ன செய்வதண்ணா? உலகம் தாங்குமா? தாங்காதண்ணா. பூமி தாங்குமா? தாங்காதண்ணா. நாடு தாங்குமா? தாங்கவே தாங்காதண்ணா. தாயாகவே இந்த தாயாகப்பட்டவள் கோபத்தை குறைக்க வேண்டும் அண்ணா. தாயாக மனதை குளிர வைக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? தாலாட்டி சீராட்டி பாட்டு பாடி அவ மனதை குளிர வைக்க வேண்டும். அப்படியே அதற்கு முன்பாக அண்ணா 1008 மூலிகை பச்சிலை மருந்தை எடுத்து வந்து அந்த ரத்த வெள்ளத்தில் மருந்தாக போட வேண்டும். அப்படியே பச்சலை எடுத்து வாருங்கள். சந்தன மல்லிகை தூளி கட்டி போட்டு தலையிலே கண்மலரு வெப்பில வீசி கிட்டி பாட்டு சொல்லினேனே கேட்டேனே கண்மலரு சந்தன மல்லிகை தூளி கட்டி போட்டு தலையிலே கண்மலரு அந்த உலகையான தாய்க்கு சிறப்பில் நான் இருப்பேன். அவளை தீர்க்கவேனாமா கண்மலருதாயே ஆடி ஆடி மகமாரி சந்திரசேகரியே ஆதி மகமாரிகளே ஆத்தாடி மாறிமுத்தே சந்தன மல்லிகை துளி கட்டி போட்டே
தாயாகப்பட்ட மனதை குளிர வைத்து விட்டோம். உண்மைதான் அண்ணா. தாயாகப்பட்டவன் 7 எல்லை குடிகொண்டு இருக்கிறாள். உண்மைதான் அண்ணா. 7 எல்லை குடிகொண்டு இருக்கும் முத்துமாரியை ஒரு உருவமாக மாற்ற வேண்டும் அண்ணா. அந்த ஒரு உருவமாக மட்டும்தான் இந்த மகிஷாசுரன் இந்த மகமாயாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றாள். அப்படியா அண்ணா? மீண்டும் சாமி அழைத்து நம்மளுக்கு ஒரு தெய்வம் வந்தாலும் அதுவே நம்மளுக்கு சந்தோஷம். உண்மைதான் அந்த தாயாகப்பட்டவளை அழைத்து கரகத்தை எடுப்போம்மா. அப்படியே ஆகட்டும் அண்ணா. அம்மா கொஞ்சம் எந்திரிச்சு கிட்ட வாங்கம்மா. வாங்கம்மா, எல்லாரும் எந்திரிச்சு வாங்கம்மா. வாங்க, ஏன்னா இதுவே இப்போ முக்கியமான கட்டம். எந்திரிச்சு வாங்கம்மா. எல்லாரும் எந்திரிச்சு வாங்கத்தான். முன்ன வாங்கம்மா. முன்னாடி வாங்கத்தான். கொஞ்சம் வாங்கம்மா. வாங்கத்தா கொஞ்சம். உண்மையிலே நம்ம தெய்வம் இந்த தர்மமணி. அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே மாரியம்மன். முன்னாடி வாங்க, முன்னாடி அங்க வாங்க, அங்க வாங்க. அப்படியே கூட நில்லுங்க, பக்கத்தில் உட்காருங்க. அப்படியே வாங்கத்தா. என்னத்தா உடனே காசா கேட்குறோம்? வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. அண்ணா, தாயே அந்த தாயாகப்பட்டவளை அழைத்து இந்த கரகத்தை எடுத்து ஆட வைக்க வேண்டும் அண்ணா. தாயே தர்ம முனீஸ்வரா, மாரியம்மா, உன் தங்கை அக்கா தங்கையாகப்பட்டவள் 7 பேரை இந்த முத்து மாரியாகப்பட்டவளை வர வேண்டும். கூப்பிட்டு ஓடி குதிச்சு அம்மா தாயி பிறந்த இடம், தாயி பிறந்த இடம், நீ பிறந்த தங்க நல்ல மலையாளம், தங்க நல்ல மலையாளம், தங்க நல்ல மலையாளம். அம்மா கடுகு விளையுமணி, நீ பிறந்த கணத்த நல்ல மலையாளம், கணத்த நல்ல மலையாளம், கணத்த அம்மா வருந்து நல்லா அழைக்கிறனே, வருந்து நல்லா அழைக்கிறனே. என்ன மத்தவளை ஈஸ்வரியா உன் வாசலுக்கு கேட்கலையா? ஆடி மஞ்சளில காட்சி தரே தாயே, நீ மஞ்சளிலே காட்சி தர மகமாகி ஓடி வர வேண்டும் அம்மா. அவன் அஞ்சனமைக்காரி, அஞ்சனமைக்காரி. என்ன மெத்தவள ஈஸ்வரியாணி அண்ணன் நல்ல குலவக்காரி, அண்ணன் நல்ல குலவக்காரி. என்ன மெத்தவள ஈஸ்வரியாணி அழகு மலையில் குடியிருக்கின்ற அந்த தீர்த்தக்கரராக்கு மஞ்சள் முகத்தழகி தாயே, முகத்தழகி பக்கத்தில் நிற்கிறேன். கொஞ்சம் கை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க, கொலையை மட்டும் போடுங்க, வேற ஒன்றும் வேணாம். ஏன்னா பக்கத்தில் நிற்கிறீங்க. ஆத்தா நாங்கள் நினச்சது எங்களுக்கு தேவை ஒரே ஒரு தெய்வம், ஆனால் 3 தெய்வம் வந்துருச்சு. இன்னும் 4 தெய்வம் கண்டிப்பாக வரும். இந்த நைட்டு ஆடினவங்களாம் தயவு செய்து வந்து இருந்து சாமி அழைக்கிறோம், ஆடி வாங்க. சும்மா ஆடி வரக்கூடாது, சாமி வந்து வாங்க. தாயே தாயே, அந்த ஆடி வாரா மாதிரி ஆடி வர்ற மாதிரி அந்த முத்துமாரி 7 முத்துமாரியும் பட்டு முடித்து பாரமலைய போல கொடுத்து
ஆதிவர சக்தி ஆங்கார காளி ஓடி வர வேண்டும். சமய புறத்தாலே தாய் மகள் முத்து மாறி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வா தாயே. மலையாள தேசம் விட்டு ஓடிவாமா தாயே, முத்து மாறி ஆடிவாமா தாயே. மலையாள தேசம் விட்டு ஓடிவாமா தாயே, ஆடி வர வேண்டுமா மனநாயே. கோப்பிலுக்கு வந்த தாயே, ஓடிவாமா தாயே, சமயபுர மாரியம்மா ஆடிவாமா. ஓடிவாமா தாயே, தாய மகர மாரியம்மா ஆடிவாமா. ஆடி உன்னாக அம்மா எடுத்து வர வேண்டும் அம்மா. உன்னாகர்கள் எடுத்து வர லிங்கமஜே மாரியம்மா. எல்லாருக்கு ஆடி வர மாரியம்மா. உன்னாகர்கள் ஆடி வர சமயபுர மாரியம்மா. இந்த எல்லாம் காப்பா வர லிங்கமஜே மாரியம்மா. ஓடி வர ஆத்தா ஓடி வர மாரியம்மா. சமயபுர என்னத்த சொல்ற என்னத்த சொல்ற? யாரத்தா கூப்பிடா? நீயே கூப்பிடு. நீ வந்துட்டேலத்தா. டேய் டேய் நீ ஏரியா அவங்க ஏரியா சொல்றது கருப்பரி இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. நீங்கிட்டு வாயா இங்கிட்டு வாப்பா. எரிஞ்சிரு ஏரி ஏத்தா நாங்க வருந்து அழைக்கிறோம். நீ யாரு வந்திருக்கல? அக்கா தங்கச்சி எப்படி கூட்டிட்டு வந்தா போதா யாரு? அந்த மாதிரி இப்ப கூப்பிட்டு வரணும். தர்மமுனீஸ்வரர் புரியலா? தர்மமுனீஸ்வரர் தர்ம முனீஸ்வரே. ஏத்தா நீ தரும முனீஸ்வரன் தானே? தரும முனீஸ்வரன் இருந்தா ஒண்ணு உன் அண்ணன் தம்பியை வரவை, இல்ல உன் அக்கா தங்கச்சியை வரவை, இல்ல உன் தாயை வரவை. எரியப்பா எரியத்துல எரிவா ஏறி திருநர் எரி இருக்கு உங்களுக்கு கண்ணங்க தர்மமுனி பாரு ஐயா மதுரை கடை எரியடா விருதி எரியடா ஆத்தா முத்துமாரி தாயே பராசக்தி தர்ம முனீஸ்வரே. டேய் 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 ஐயா தர்மமுனி சந்தனமா டேய் அட மதுரை கடை சந்தனமா டேய் ஆடி வெள்ள நல்ல குதிரை ஏறி அட வாராண்டா தருமமுனி. அட கட்ட நல்ல வருது கட்டு அட வீச்சர் வகையிலேந்தி அட நம்ம உருமந்தையில சிங்கம்பட்டி காவலாக இருக்கிறான்டா நம்ம தருமமுனி ஐயா. அக்காரங்க கண்ணில காட்டி விடு ஐயா பாண்டி மொழிய எல்லாம் விட்டு பாராண்டா தருமா பாண்டி மோனி. ஓடி வாடா பாண்டி மோனி தாயே, ஆடி வாடா ஆடி வாடா. அப்பா வாடா பாண்டி மோனி. தருமமுனி ஓடி வாடா பாண்டி மோனி. சுருட்டு நல்லா வாடக்கின முள்ள வாடக்கின சாவகாரி
தலையில வச்ச ஆடு அக்கா தங்க முனியா உனக்கு சுருட்டு நல்ல வடக்குமே ஐயா ஒத்த நல்ல வனவரம்மா ஒத்த நல்ல வனவரம்மா முனியா நீ உசந்து இருக்கு கம்மாக்கர அந்த கம்மாக்கரையில் இருக்கு கீழ் இருக்கு ஐயா உனக்கு சாராய தண்ணிக்குமே உனக்கு சாவக்கறி உனக்கு சாவக்கறி சுட்டானல்ல உனக்கு சுருட்டு நல்ல வாடையா சுருட்டு நல்ல வாடையா ஐயா உனக்கு சுருட்டு நல்ல வாடையா உனக்கு சூதாடு நந்தவனா ஐயா இந்த சிங்கம்பட்டி எல்லையிலே இந்த தர்மத்தை காக்க வந்த இந்த தர்மத்தெல்லாம் காக்க வந்த அந்த பாண்டிமுனி தம்பி ஐயா என் தர்மமுனீஸ்வரரே ஓ எல்லையிலே வந்து இழைக்கிறமே உன் வாசலுக்கு கேட்கலையா உன் தங்கச்சி முத்து மாறிய கூட்டிக்கிட்டு ஓடோடி வருமையா ஐயா வருந்தி நல்லா அழகிறனே அந்த புத்துல குடி இருக்கு என்ன வெத்தவள ஈஸ்வரியா நாகமா நீ எங்க போன ஆத்தா 5 தலை உள்ளவளா அந்த பார்க்கடல்ல வள்ளி கொண்டிருக்கு சீனிவாச பெருமாளுக்கு இந்த தலகாணியா இருக்கவளா என்ன நாகம்மா இந்த சிங்கமட்டி எல்லைக்கு நீ சீரி எழுந்தி வாடியம்மா கிளம்பி நல்ல வாருமம்மா என் பெத்தவள ஈஸ்வரிய நாகம்மா நீ கிளம்பிட்டாளா ஆட்டா கிளம்பிட்டாளா கரகத்தை புறம் தலையில வைங்கத்தா தலையில வச்சுதான் நீ இறக்கி கொடுக்கணும் கையில வச்சு ஆடக்கூடாது அந்த சும்மா ஆடுறவங்களுக்கு தெரியல போட்டு நிப்பாட்டும் முதல் கரணப்பட்டது நாத்தாமலை முத்துமாரி அம்மனுடைய கரகம் நாத்தாமலை எல்லை விட்டு தாயே ஆடிவாரா மகமாயே புடிங்கம்மா கூட வராது சாமியை பிடிச்சுக்கதா வாங்கத்தா சொந்தக்கார வாங்க அந்த சாமியை பிடிக்கிறது இரண்டாவது கரகா அப்பா அந்த சாமிக்கு திருநீர் போட்டு சும்மா நிப்பாட்டு கரம் இல்ல சாமிக்கு இரண்டாவது கரகம் திருவப்பூர் வாலி என்ற முத்து மாறி திருவப்பூர் மந்தையிலே ஓடி வாரா தாயே ஆடி வர வேண்டும் மகமாயே திருவப்பூர் எல்லையிலே ஆடி வாரா தாயே ஓடி வர வேண்டும் மகமாயே
மூன்றாவது கரகம் கொன்னையூர். மஞ்சள் நிறத்தவளே கொன்னையூர் தாயே ஓடி வர வேண்டும் அம்மா மகமாயே. மஞ்சள் நிறத்தவளே கொன்னையூர் தாயே ஓடி வர வேண்டும் அம்மா மகமாயே. முத்துமாரி ஓடி அம்மா தேவி நான்காவது கரகம் இருளப்பட்டி முத்துமாரி வேப்பிலைக்கு சொந்தக்காரி இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடியவள் இருக்கங்குடி இருளப்பட்டி இருளப்பட்டி எல்லாரும் தாயே ஓடி வாமா எங்களதான் கப்பாவள தாயாடி வாமா. சாமி சாமி. ஐந்தாவது கரகம் வைத்தமை பாப்பவள் அந்த வைத்தூர் முத்துமாரி ஓடி வர வேண்டும். இந்த மூன்று கரகத்தில் அந்த வைத்தூரா யாரு? ஓடிவா 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 வைத்தூர் மந்தையிலே ஓடி வர வேண்டும் மகமாயே. சமயபுரம் கண்ணபுரம் ஆறாவது கண்ணி ஏழாவது கண்ணி சாஞ்சா சமயபுரம் சாதிக்க பிறந்தவ கண்ணபுரம். ஏத்தா நீ யாருத்தா? இல்ல உன் தாயை அழைக்கவா? இல்ல உன் அண்ணனை அழைக்கவா? உன் அண்ணனை எல்லாம் விட்டு வாரானடா நம்ம கர்மமோடு ஓடி வாரா. துண்ணூறு வாங்காது துண்ணூறு வாங்காது. ஏய் ஏய் இங்க பாரு யார்ட்டி வாங்காது சொல்லிட்டு நீ போக கூடாது. வாங்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ. வாங்காதுன்னு சொன்னா இங்க இருந்து ஓடின நீ வச்சா வைக்க முடியுமா? அவர் உன்னை விட முதல்ல நாளைக்கு தர்ம முனி உன்னை எப்பா 6 கணிக்கு இளைய கணி சாஞ்சா சமயபுரம் அந்த நாகம்மா நாகத்தம்மா ஐயா 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 நாகத்தம்மா கொஞ்சனி விளையாடி ஆடி 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 துள்ளி குதிச்சு என் பிள்ளை கையில கொண்டாந்து கொடுக்கணும். சரியா? எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. ஆரவாரம் பண்ணுங்க. கொலையை போடுங்க. எல்லாம் விட்டு ஓடி வாரா நாகம்மா தாயே ஆடி வர வேண்டும் சமயபுரம்.
சாமியை பிடிங்க, அந்த கீழே இருக்க சாமியை சாமியை பிடிக்குமா? பிடிங்க தாத பாத்துட்டு இருக்காம அது துண்ணூறு போடு. நட்டமா நட்டமா. ஏய் ரமேஷ், அது துண்ணூறு போட்டு விடு. அதுக்கு தண்ணீர். அவரை பையன் இன்னும் 2 ஆம்பளை பிடிங்கப்பா. ஏப்பா கொஞ்சம் அப்படியே பிடிச்சுங்க ஆசாரம் அப்படியே உட்காருங்க. நீர் வச்சு விடு. நில்லு சாமி ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே இந்த சிங்கம்பட்டி எந்த அளவுக்கு இந்த தர்மமுனியுடைய காவலாக இருந்து இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் எந்த அளவுக்கு இந்த முத்துமாரியும் இந்த தர்மமுனியும் காவல் காக்குறான்னு நம்ம ஊர் மந்தையிலேயே தெரிந்து விட்டோம். ஏன்னா இந்த கடைசி கட்டத்திலையும் இத்தனை சாமி வந்து ஆடுதுண்டா உண்மையிலே இந்த தர்மமுனியுடைய அருளாலையும் இந்த மாரியம்மனுடைய ஆசீர்வாதத்திலும் தான் இப்படி சாமி வந்தது. இதுதான் உண்மை. ஆனா என்னைக்கும் இந்த ஊரு பட்டி பெருகி பால்பான பொங்கும். ஏன்னா யாரும் போயிடாதீங்க. இந்த அரக்கனையும் வெளுப்போம், பப்புனுக்காரப்பையும் வெளுக்கணும். இன்னைக்குத்தான் பப்புனுக்காரன் செத்தியான். அதனால எல்லாரும் இருந்து இல்ல பப்பனு மேல பெட்ரோலை ஊத்துவாங்க. பெட்ரோலை ஊத்தி எரி பத்த வச்சு விட போறோம். பெட்ரோலை ஊத்தி எரியும், மண்ணெண்ணெய் ஊத்தி அமத்துவாங்க. அண்ணா ஆமா அமத்துறது. அண்ணா தம்பி அண்ணா 7 முத்துமாரியம்மனை ஒரு உருவமாக மாற்றி விட்டோம். அந்த ஒரு உருவப்பட்டது ஆத்தா 6 வீட்டுக்கு போயிடாதீங்க, திருநீர் வாங்கிட்டே போகணும். வாங்க துண்ணூறு வாங்க. ஒரு உருவமாக மாற்றி விட்டோம். அந்த ஒரு உருவமாகதான் மகமாயி. அத்தா யாரும் சிரிக்காதீங்க. உண்மையிலேயே தத்துரமா இருக்கா முத்துமாரி. இத்தனை பேரையும் ஆடி வர்றதெல்லாம் சும்மா சாதாரணப்பட்டு சொல்லணுமா? சும்மா நாளைக்கு நாடகம் வந்து இது சின்னக்கரை பெரிய நாடகம், ஒரு பக்தி நாடகம். ஏண்டா அவங்க சொல்கிறதுக்காண்டி சிரிக்கக்கூடாது. எதை சிரிக்கணுமோ அதான் சிரிக்கணும். உண்மையிலே தத்துருவா அந்த தர்ம முனீஸ்வரனும் இந்த முத்துமாரியும் கண்டிப்பாக இருக்கா. நம்ம சிங்கம்பட்டி கிராமத்தை காத்தருவா. எல்லாரும் இந்த அம்மன்ட்டையும் சின்னக்கரை பெரியப்பையும் திருநீர் வாங்கி வீட்டுக்கு செல்லுங்க. நம்மளோட கிரகம் இந்த வருடம் அடுத்த வருஷத்துக்கு விலகிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த முத்துமாரி தத்துருவா இருக்கா. எல்லாரும் விபூதி வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. தாயே பராசக்தி வாருங்கள். தாயே 7 குடிகொண்டிருக்கீர்கள். மகனே பெரிய கருப்பு சொல்லுங்க தாயே. மகனே சின்ன கருப்பு சொல்லுங்க தாயே. நான் உங்களை ஏன் அழைத்தேன் தெரியுமா? கூறுங்கள். எதற்காக அழைத்தேன் என்றால் 7 பிறப்பாக பிறந்திருக்கின்றேன், 7 இடத்திலே குடிகொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய நான் உட்காருங்க அப்படியே உட்காருங்க. நீ சாமியில ஆடி வரமாட்டான். உட்காருங்க அப்படியே உட்காருங்க. சொல்லுங்க தாயே. 7 பிறப்பாக பிறந்து ஒன்றாக அமர்ந்து அரக்கனை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை நான் அழைத்தேன். நான் எங்கெங்கு பிறந்தேன் தெரியுமா? கூறுங்கள் தாயே. சொல்லட்டுமா? முதலாவது பிறப்பாக எங்கே பிறந்தீங்க? முதல் அவதாரமாக நார்த்தாமலை எல்லையிலே கூடி கொண்ட முத்து மாறி நார்த்தாமலை எல்லையிலே கூடி கொண்டு இருப்பவளே முத்துமாரே. நார்த்தாமலை எல்லையிலே நான் நாகம்மா போட்டு எல்லோரையும் காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? இரண்டாவது பிறப்பாக எந்த ஊர் எல்லையில் பிறக்கிறீர்கள்? எங்கு பிறந்தேன் தெரியுமா? திருப்பூர் எல்லையிலே திருப்பூர் எல்லையிலே குடி கொண்ட முத்து மாறி மக்களை
கண்ணம்மா பார்த்தவடா. அப்படியா? மூன்றாவதாக எங்க இருந்தேன் தெரியுமா? தாயே கொட்டையூர் எல்லையிலே எல்லையிலே ஏய்! கொட்டையூர் எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்து பிள்ளையிலே இருதலப்பட்டி எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்து மாறி ஏய்! டேய்! திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்து மாறி திருவப்பூர் எல்லையிலே குடிகொண்ட முத்து மாறி அடுத்து எங்கு அடுத்தாக 5வது பிறப்பாக வைத்தூர் எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்து மாறி வைத்தூர் எல்லையிலே எல்லையிலே நான் வைத்தம்மா பார்த்தவடா வைத்தம்மா அம்மை பொம்மி நான் மக்களை பார்த்தவடா ஏய்! அடுத்து எங்கு பிறந்தேன் தெரியுமா? 6வது பிறப்பா எங்க பிறந்தீங்க? கண்ணபுர எல்லையிலே எல்லையிலே நான் பார்த்தவடா கண்ணபுர எல்லையிலே எல்லையிலே கண்ணம்மா பார்த்தவடா கண்ணபுர எல்லையிலே நான் கண்ணம்மா பார்த்து மக்களை எல்லாம் காத்து வர்றேன்டா. தாயே. 7வதாக எங்கு பிறந்தேன் தெரியுமா? 6 எண்ணிக்கிறே 7வது பிறப்பா. அந்த கரையிலே காவேரி கரையிலே காவேரி மக்களை கரையில். எல்லாம் பச்சை பட்டினி இருந்து மக்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி பிறந்தீர்கள்? கூறுங்கள் தாயே. சமயபுர எல்லையிலே எல்லையிலே அம்மா ஏய்! சமயபுர எல்லையிலே எல்லையிலே காத்து வந்த முத்து மாறி சாத்தா சமயபுரம் எல்லையிலே நான் காத்து வந்த முத்து மாறி காத்து வந்த முத்து மாறி காத்து வந்த முத்து மாறி நான் காத்து வந்த முத்து மாறி டேய்! 7 பிறப்பாக பிறந்தெல்லாம் விரட்டி அடிக்கின்றானாம். இருக்கிறத கொள்ளை அனைத்துமே செய்து கொண்டிருக்கிறானாம். அப்பேற்பட்ட அரக்கனை அழிக்க வேண்டும் என்றால் என் கூட நீங்கள் வருவீர்களா? தாயே, நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரோம். அப்படி அதற்கு முன்பாக உங்களுக்கு இந்த மகன் சின்ன கருப்பண்டியும் மகன் பெரிய கருப்பண்டியும் உங்களுக்கு பிடிச்ச பொருளை கேளுங்கள், நாங்க வாங்கி வந்து தருகின்றோம். உங்களுக்கு பிடிச்ச புல் வேணுமா? கூறுங்கள் தாயே. எனக்கு பிடிச்சது நீங்க கொண்டு வருவீங்களா? கொண்டு வரோம் தாயே. கொல்லிமலை எல்லையிலே எந்தன் மகனே நீ கொல்லிமலை எல்லையிலே எந்தன் மகனே நீ கொண்டு தேடி கொண்டு வாடா எந்தன் மகனே கொல்லிமலை பச்சமலை போய் வாடா எந்தன் மகனே எனக்கு பச்சமலை எடுத்து வாடா எந்தன் மகனே பச்சமலை போய் வாடா எந்தன் மகனே எனக்கு பச்சமலை எடுத்து வாடா எந்தன் மகனே. தாயே, கொல்லிமலை போய் நீங்க கேட்ட கொம்பு தேனை கொண்டு வந்து தருகின்றோம். அடுத்து என்ன வேண்டும்? அதான் பச்சமலை செல்ல வேண்டும். பச்சைமலை சென்று பசும்பால் கொண்டு வர வேண்டும்டா. பச்சைமலை போய் வந்து அது மட்டுமா? அது மட்டுமாடா? சொல்லுங்கள். நான் உடுத்துவதற்கு என்ன வேண்டும் தெரியுமா? கூறுங்கள். சொல்லுகிறேன் கேளடா. கூறுங்கள். காஞ்சிபுரம் போய் வாடா எந்தன் மகனே எனக்கு பட்டுவாடை எடுத்து வாடா எந்தன் மகனே காஞ்சிபுரம் போய் வாடா எந்தன் தாயே உங்களுக்கு காஞ்சிபுரம் பட்டு எடுத்து வாங்கி தாயே. காஞ்சிபுரம் போய் வாடா எந்தன் மகனே எனக்கு கைதாடி எடுத்து வாடா எந்தன் மகனே காஞ்சிபுரம் போய் வாடா எந்தன் மகனே பட்டாடை எடுத்து வாடா எந்தன் மகனே. டேய், எனக்கு ஏன்டா பட்டாடை எடுக்கல? பட்டாடை ஏன்டா எடுக்கல? எடுத்து வரோம் தாயே. எடுக்கிறோம். காஞ்சிபுரம் போய் உங்களுக்கு பட்டு எடுத்து வருகிறோம். அடுத்து உங்களுக்கு வேற என்ன வேணும்? போதுமா? எனக்கு நிறைய வேண்டும். மதுரைக்கு போய் மல்லிகைப்பூ எல்லாம் வாங்கி தரோம். மதுரை சென்று சிங்கமலை போய் சிங்கமலை வாங்கி எல்லாம் வரோம். சென்று வாங்கி வாருங்கள். அப்படியே சென்று ஆமா, வருகிறோம் நான் தாயே. அரக்கனை அழிக்க வேண்டும். உங்கள் கட்டளைப்படி சீக்கிரமாக. உங்கள் கட்டளைப்படி இந்த பூலோகத்தில் இந்த எல்லையில் இந்த மந்தையில் இந்த மைசாசுர அரக்கன் எங்க இருந்தாலும் அடித்து இழுத்து கொண்டு வந்து கட்டி இழுத்து வாருங்கள் அவனை. சென்று வாருங்கள் சீக்கிரம் தாயே. வாருங்கள்.
எல்லோரும் வந்து பெரிய கருப்பேட்டை 90 வாங்கிக்கோங்க. இருந்தா போடுங்க, இல்லைண்டா வேண்டாம். வாங்கிக்கோங்க 90 வாங்கி. கிழக்கே தென் திசையில் கோரப்பள்ளம் என்றதில்லை. தென் திசையில் ஈசனை ஏமாற்றி சாகாவரம் பட்டவன். எனக்கழிவா உட்காருங்க. ஈசனை என்னிடம் ஏமாற்றினேன். அக்கடி கொண்ட மரத்தே அதில் நின்று ஈசனை என்னிடம் வரவழைத்தேன். ஈசன் என்னிடம் வந்தான். ஈசனை ஏமாற்றினேன். மைசூரக்கன் ஆண்களம் கோயில்கள் தலங்கள் எதா இருந்தாலும் அழிக்க வேண்டும். இந்த ஈசன் தலைதான் அந்த கலசத்தில் இருக்க வேண்டும். எனக்கு அழிவாம். 7 பெண்கள் ஒன்றா ஒரே வகைத்தில் பிறக்க வேண்டும். அது ஒருமாக இருக்க வேண்டும். அதனால் தான் என்னிடம் அழிவாம். பூலோகத்தில் அழிவு அம்பளிப்பு கொடுத்த ஆத்தாவுக்கு நன்றியை சொல்லிட்டு எங்கள் அத்தைக்கு அப்படியே கொடுக்குறேன். என் அப்பா தான் நல்லா இருக்கான்னு கேட்டு போயிருச்சு அத்தை. நல்லா இருக்கு, நல்லபடியாக தான் இருக்கு. ஆனால் போனதே பண்ண மாட்டேங்கி 18,000 ரூபா போனை வாங்கி கொடுத்து என் கணக்குள்ள தான் போட்டுச்சு. நான் யாரடா? நான் யாரப்பா? நீ யாருடா? நீ தான் குருநாதன்.
நீ மசுராண்டி. பெரிய இந்திரநோகத்துல வர்ற அழகப்பேன். நீ மசுருடா. மைசூர் அரக்கனடா. போட்டோன்னா பொட்டி அத்து முடிவேன். அந்த சின்ன போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்க. என்னடா சாகா வர மட்டவனடா. நீ சாக மாட்டியா? அருவாளை கொண்டு வெட்டுனா ரெண்டா பொழந்துருவ. என்னடா நம்ம என்னடா செய்ய மாட்டோம்? ஏன்டா சாட்டு கொல்லுதல் 4 பேர் போடு. எந்த நேரம் போய் படுத்துக்கிறேன் உள்ள போய். போடு போடு. எதுக்குடா அடிச்ச? நீ மசுறா. மசுர அரைக்கேன். மசுர அரைக்கேன். மைசூர் அரக்கனடா. மசுர அரைக்கேன். அக்கா அக்கா அக்கா. ஈசனை ஏமாற்றவனடா நானே. ஆமா, நீ எல்லாரும் மயிரை புடுங்க. ஆட்களை பார்த்தா என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேணும்? மண்டையில் அடிக்க வேண்டும்டா. ஏன்டா உன்ன சிரிக்கிற? போடு 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 போடு. ஏய் வெளிப்பட தூக்கிட்டாங்க. இந்த மைக் கேட்டது மைக் ஓரமா வை. ஓரமா வை ஓரமா வை. போடு போடு. ஆய் போடு போடு. கொடுக்காத கொடுக்காத. நல்ல தள்ளி 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 தள்ளி. ஓரே அடிக்குவா. அங்க வாடா. ஓரே அடி. போடு 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 போடு. மத்திய சாடு. மத்திய சாடு. மத்திய சாடு. மத்திய சாடி. போடு போடு போடு. அனி வரட்டி இறங்கி வரட்டியா? ஏய் 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 போடு. வரட்டி போடு போடு போடு. போடு போடு. அடியா. அந்த பப்புடுக்கிற பைய கொலுசுலாம் பத்திரமா வச்சிருங்க, தோடுலாம் பத்திரமா வச்சிருங்க. களவாணி பைய. ஆமா மணி சாட்டிக்கிட்டு சாணு. பழைய செருப்பா தான் தூக்கி சும்மா சாணு அவனை. சாட்டிக்கிட்டு அடி. செருப்பு களவாணி பைய அவன், அந்த பப்புடுக்கிற பைய. மணி சாட்டிக்கிட்டு சாணு அவனை. அடி 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 அடி. போடு 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 போடு. அப்படி போடு. ஏய் தினேஷ் 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 அவனை போடுற 2 போடு. விலைக்கு விலைக்கு அந்த அரக்கணக்கிட்ட நீ போடுற 2 போடு. விலைக்கு 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 போடு போடு. நீ போடுறா நீ போடுறா. போட போட. உட்கார விடாத. அடி அடி அடி. இழுத்து போட்டு அடிங்க அவன். காயத்தை போட்டு இழுத்தாள இழுத்தாள இங்க. மணி சும்மா அடியா. வதக்க அடியா மணி. மணி அடியா சும்மா மாத்தி மாத்தி வெளியா. வெளியா மணி சும்மா அடியா. ஒவ்வொரு அடிக்கும் தண்ணி ஓட்டு பேசுவேன். அப்படி காமெடி தானே மெயின். நம்ம அடிக்க அடிக்க ஒவ்வொரு அடிக்கும் வாகடாக்கணும். பூதியா காசு
சாட்டையை புடுங்கடியா, சாட்டையை புடுங்க. ஏய், அவனை அரக்கன் அடிக்கிறானா? வெளியா சும்மா மேல அடியா. போடு போடு போடு. வெளியா போடியா. வெளிய போடு போடு. போடு போடு இப்போ போடு மணி இப்போ போடு. அந்த சாட்டையை கொடுங்க. சாத்தனி அளவுக்கு அந்த ஆல்ரவுண்ட் விட்டுக்காரனுக்கு புழக்க போடணும். நான் யாரடா? அப்பம்டா, உனக்கு என்னடா நான் துரோகம் செஞ்சேன்? ஏற்கனவே இந்த முதுகுல முடிச்சிருச்சு. இந்த என்ன பாரா? நொப்ப முடியல. நீங்க 2 பேரும் அடிய கொடு மணி. நான் என்னடா உன்னை சொல்றா? நான் யாரடா? நீ யாரா? நீ தாண்டா எனக்கு குருவு. மைசூர் அரக்கனடா. ஆமா, மசுரா இருக்கேன் எல்லாம் ஆட்களை பார்த்தால் ஆ, மண்டையில் அடிக்கணும். பொண்டு செட்டி போல முதல்ல என்ன வேணும் சொல்றா? டேய், பெண்களை பார்த்தா என்னடா செய்ய வேண்டும்? பொண்களை பார்த்தா நல்லா தூக்கி போட்டு என்ன பண்ணணும்? தூக்கி போடு. முடிக்கணும். டேய், கச்சா 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 பண்ணணுமாடா? உனக்கு இப்ப பெண்ணு வேணும் அதானே? பெண் போல வேணுமாடா? பொம்பளை ஆ. சலா வாளா. டேய், முதல்ல ரவு நடக்க வேணுமாடா? முதல்ல நடக்க இந்த இடத்துல நடத்தினா உனக்கு முதல்ல மிதிப்பாங்க. முதல் இரவுனா முத படுக்கிறது முதல்ல. பொம்பளை ஆம்பளை. நான் எத்தனை ஒரு பொம்பளையில ஒரு நாளைக்கு எத்தனை பொம்பளை அடைய வேணும்? ஆமா, நல்லா வதக்குறதுன்னு அடிச்சு விட்டு போல கேள்வி வைக்கிறீங்க. ஆ, எனக்கு எத்தனை பொம்பளை ஒரு நாளைக்கு ஆட? உனக்கு அதுக்கே 10 பொம்பளை சம்மானவளை அனுப்புவா. ஏத்த ராஜலட்சுமி வெளிய ஓடியாத்த. இங்க வாடா. நல்லா கேட்டாத்து நீ. டேய், வாங்க வரத வரமா. ஏய் மணி ஒவ்வொரு வாரத்துக்கு அடி சும்மா சான்னு. அதுக்கு என்ன பண்றது? டேய் ஒவ்வொரு வாரத்துக்கு நீ அடிக்கணும். டேய் அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. ஆடா. சும்மா அடி. ஒவ்வொரு வாரத்துக்கு நீ அடி. யார்ரா? நீ யாருடா? எந்த கடையிலடா அரிசி வாங்கி திங்கிற? ஒவ்வொரு வாரத்துக்கு அடி. அப்படி போடு போடு போடு. அப்படி போடு 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 போடு. அப்படி போடு போடு. செத்தான்டா வாலி பாப்புனு. அடே அடதாடி குண்டி வீங்கி போகுமாடா அவனுக்கு. அடிக்கணும். ஏய், உன் முண்டி மாதிரியா முண்டி கிடையாது. போடு. போடு 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 போடு. அட அட ஐயா அத செத்தான்டா பாப்புனு. டேய், தேவா போடு போடு வரட்டு. ஏய் வரட்டு வரட்டு. போடு 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 போடு. அவனை கீழே போடு படு போடு 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 போடு. ஐ செத்தா செத்தா. ஐயா அத்தா செத்தான்டா செத்தான்டா பாப்புனு. செத்தான்டா. போடு. கீழே இறங்கி போடு. தள்ளி முன்னால ஓடு. மேல போடு. போடு சும்மா. ஜோரே மணி மணி இங்க பாரு. ஒவ்வொரு பூதி வாட ஆயிக்கிறல்ல. ஒவ்வொரு ஆளு இந்த மாதிரி செஞ்சதுன்னு அடிக்கணும். எல்லாம் ஏத்தி 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 மேல போடு. கருப்பு பனியனுக்கு நேரம் போடு. நீதான் பார்க்கணும். உன் சீன் இது. நீதான் அரைக்கணும். என்ன? இந்த சீன் வந்து உனக்கு தான் வெயிட்டு. நீதான் பண்ணணும். கும்பிட்டாலும் விடாத. போடு போடு விட. அவன் வந்து உன்னை சாட்டி அடிக்கவே கூடாது. அந்த டைவரையும் சேர்த்து 2 போடு போடுங்க. அம்மா அவன் வந்து உனக்கான சீடேன். நீ சொல்ற பூரா அவன் கேட்கறதுக்கு தான் அவன் வேலைக்கு. என்ன? அதனால நீ தான் அவனை வந்து கேட்கறே இல்லையாடன்னு வெளுக்கணும். செத்தான் செத்தான் அவ்வளோதான். சொல்லி முடிஞ்சு அவ்வளோதான். அவன் செத்தான். விடாத 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 விடாத. அவனை படுக்க போட்டு அறங்க அவனை. விரட்டி விடாத விடாத. ஓடாத எங்க ஓடாத விடாத. எழுத்தான வெளுங்க பிடிச்சிக்கிட்டு எல்லாம் பாரு. அடி அடி மேல மேல
கொண்டு வா அவனை மேடை கொண்டு வா போடு மேடை கொண்டு வா மேடை கூட்டி வா போடு இவன் சும்மா ஆகுதுன போடுறான் எல்லாம் மனப்பாரு போட்டு போறது துணி கட்டியா துணி தான் போட்டுருக்கேன் போடு போடு செத்த அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு அவன் 20 நாளைக்கு படுத்தாலும் அவன் குப்பரத்தம் படுக்கணும் மல்லாக்க அப்படி கும்பிட்டு விழு போடு இப்போ போடு மல்லாக்க படுக்கவே முடியாது குப்பரத்தம் படுக்கணும் அவன் வா 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 மேடை கிழிச்சுட்டு அவனை அண்ணா அங்கே அவனை இழுத்து வாருங்கள் இங்க இழுத்து வாருங்கள் அவனை பார்த்துக்கோ இங்க இழுத்து வாருங்கள் உனக்கு பொம்பளை வேணுமா இங்க வா மைக்கில் சொல்றா மன்னிப்பு கேட்கிறேன் பெண்கள் மன்னிப்பு கேட்கிறேன் சொல்றா ஆத்தா பெத்த ஆத்தா மாதிரி ஊரன தாய்மார்கள் சரி பெண்கள் ஊர எனக்கு கண்கள் மாதிரி இனிமே குருநாதருக்கு நான் என்ன வேலையும் செய்ய மாட்டேன் என்னை இவ்வளவு அடிச்சிங்கல்ல இப்ப அவனை கூட்டியாந்து விடுறேன் அவனை புலக்கிற உல ஏன் ஈமாடங்கன்னு ஓ ஈமாடங்கன்னு ஐயா குருநாதா ஓடியா தயவு செய்து போடு எங்கடா பொம்பளை போடு 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 பொம்பளைங்கடா போடு 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 எங்கடா பொம்பளை பொம்பளை போடு 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 பொம்பளைங்கடா பொம்பளைங்க போடாங்க போடாங்க டேய் பொம்பளை கூட்டி வரா உன்னை அனுப்பிக்கடா டேய் டேய் அந்த ரெண்டு பேரும் வந்திருக்காங்க எனக்கு பொம்பளைங்க உங்களை இன்னும் அங்கே நீ யாருடா அழிய போறடா நீ சாகாதவர்கிட்ட பெற்றவன் ஆனா எங்க கைனால நீ அழிய போற உன் உசுறு கொஞ்ச நேரத்துல போக போதுடா அதே ஈசனை எங்களுக்கு வரத்தை கொடுத்துட்டாரா 7 குழந்தை பிறந்து ஒரு உருவம் மாறி இருக்கிற என் தாயார் அவளை வயிற்று உன்னை அழிக்க போறோம்டா ஆமாடா பெரிய மறுப்பு நல்ல ஆம்பளை அடி பாப்பான் அடி அடி சின்ன பருப்பு பெரிய பருப்பா சின்ன பருப்பு பெரிய பருப்பா மத்தங்களா இல்ல இல்ல அவனை அடிச்சினாத்த நீ கருப்பு இன்ன வரைக்கும் என்ன அடிச்சில அவனை அடி அவனை கிட்டிதான் அடிக்க முடியும் மணி பொம்பளைங்க மணி பொம்பளைங்க சீடா எங்கடா பொம்பளை உனக்கு எங்களால தான் அழிவு உனக்கு பொம்பளையா டேய் என்ன அழகு
அறிவு ஏன் இவன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறான் தாய். பெண்களை கண்டதே இவனுக்கு இல்லையா வந்து இவன் அழிவு ஏற்பட்டுச்சு. இவனுக்கு சாவ அழிவு போறான். காலம் நெருங்கி விட்டதுடா. அதனால அவன் ஆணவத்துல ஆடுறான். அவனை அழிச்சிட வேண்டும். அடே பொம்பளையை பார்த்த உடனே பெண்கள் கற்பையை சூறையாடுகிற நினைக்கின்றாயே உனக்கு தன்மானம், அழிவு தன்மானம். காலம் நெருங்கி விட்டது எவ்வளவு யார் தன்மானம்? இடத்திலே போய் டேய் போய்விடு போய்விடு என்னோட யுத்தம் செய்யடா என்னோட யுத்தம் செய்யடா அறிவு கட்டவனே அரக்கன் என்ற பெயர் வைத்திருக்கிறாய் அறிவு கட்டவனே என்ற நான் யாரு தெரியுமா ஒரே பிரசவத்திலே 7 பெண்ணாக பிறந்து ஒன்றாக மாறி மகமாயி என்ற பெயரிலே இங்க வந்திருக்கிறேன் உன்னை அழிப்பதற்காகத்தானடா என்னோட யுத்தம் செய் என்னோட யுத்தம் செய்யடா வா ஏய் இந்த பொம்பளை எப்படி அழிக்க வேண்டும்டா? எப்படி ஆஹா 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 ராத்திரி நேரத்து பூஜையில் ரகதிய தரிசனாசையில் இது ஆராதனை அது சுகவேதனை போய்விடு என்னம்மா ராணி பொன்னானவேணி ஆடவட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏணி ஏவையில்லை என்று ஏழை பக்கம் சாடுகின்றது ஏழை பக்கம் சாடுகின்றது போதுமடா உன் பித்தலும் பிறட்டலும் நீ சரியான ஆண்களா இருந்தால் என்னுடன் போரிட்டு நீ ஜெயித்து விடுறா பார்க்கலாம் போருக்கு வாடா அழித்து விட்டான். அரக்கனை அழித்து விட்டேன் தந்தை சொன்னபடி இந்த பூலோகத்தில் இந்த மைசாசுரனை அழித்து விட்டு பாலார வந்து அடைய சொன்னார். ஆமாம் அதே மாதிரி நம்ம செய்து அதே மாதிரி விட்டோம். பாராத பந்தத்தை நான் அடைய வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக இந்த நாட்டு மக்களுக்கும் சரி இந்த ஊர் மக்களுக்கும் சரி 3 வரம் கொடுக்க வேண்டும். என்ன வர வேண்டும் முதல் வரம் மலை வரம் கொடுக்க வேண்டும். மழை வரம் கொடுத்தேனடா அடுத்து என்ன வேண்டும் இரண்டாவது வரம் தாலி வரம் கொடுக்க வேண்டும். இந்த பெண்கள் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் நான் தாலி வரம் கொடுக்கிறேன் தாய் உள்ள பெண்களுக்கெல்லாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வரம் கொடுக்கிறேன். மூன்றாவது வரம் குழந்தை வரம் கொடுக்க வேண்டும். குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கின்றேனா வேற என்ன வேண்டும் அம்புடுத்தான் தாயை 3 அது குழந்தைகளை மட்டுமல்ல, கொடுத்து விட்டீங்களா? அது மட்டுமல்ல இந்த 3 வரத்தை காட்டிலும் இந்த சிங்கம்பட்டி கிராமத்திலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் வீட்டிலிருந்து அந்த தர்ம முனீஸ்வரருடைய அருளாலே மகமாயாக இருந்து இந்த உலகத்தையும் இந்த கிராம மக்களையும் நான் கண்போல காத்து வருவேனடா. அப்படியே எப்பொழுது போல ஆகட்டும் தாயே. விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருப்பேன். அப்படியே ஆகட்டும். எல்லோரும் நன்றாக வாழ மகன் வேண்டும். சின்ன கருப்பன் எந்த இடத்தில் காவலாக்க வேண்டும்? மகன் பெரிய கருப்பன் எந்த இடத்தில் காவலாக்க வேண்டும்? அப்படி சாடுங்க சாடுங்க சாடுங்க. விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்கு